இன்னும் என் பிரின்சிபல் அமௌண்ட் குறையவே மாட்டேங்குது சார். நான் 30 லட்சம் தான் எடுத்தேன். ஆனால் 30 லட்சம் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது சார். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 30 லட்ச ரூபா ஒரு பேங்க்ல போய் லோன் வாங்குறீங்க. 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டால் கூட உங்களுக்கு இஎம்ஐ வந்து 22 to 23,000 ரூபா வந்துடும். நீங்கள் 3 வருஷம் கட்டிங்க அப்படின்னா 36 இஎம்ஐ கட்டியிருப்பீங்க. விச் மீன்ஸ் 8 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. 8 லட்ச ரூபா கட்டினதுக்கப்புறமும் நீங்கள் போய் அந்த எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் கேட்டீங்க அப்படின்னா அப்பயும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 29 to 30 லட்ச ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சார் நடக்குது, எப்படி சார் நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா முதல் இஎம்ஐ லாஜிக்கை பற்றி புரிஞ்சுக்கணும். இஎம்ஐ லாஜிக்னா என்ன சார்? இஎம்ஐ லாஜிக்னா ஒன்றும் இல்லைங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா ஒரு இடத்துல கடை வாங்குறேன்னு சொல்லுங்க. 10,000 ரூபா இஎம்ஐ வருது, 10 வருஷம் டென்னர் போட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 ரூபா இஎம்ஐல பிரின்சிபல் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த 10,000 ரூபா இஎம்ஐல ஃபர்ஸ்ட் டேட் ஸ்டார்ட் பண்ணும்போது 8,500 ரூபா வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தான் எடுப்பாங்க. மீதி இருக்க 1,000 ரூபா மட்டும் தான் பிரின்சிபல் எடுப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பேங்க்ல வட்டி கொடுக்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதல் வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை தான் எடுப்பாங்க, அப்புறம் தான் பிரின்சிபலை எடுப்பாங்க. ஸ்டார்டிங் ஏஜ்ல உதாரணத்துக்கு அந்த 10 லட்ச ரூபா லோன் எடுத்துருக்கீங்க இல்லையா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் 5 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாக எடுப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் 5 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அதிகமாக எடுப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் 5 இயர்ஸ்ல உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டில் உள்ள தந்தீங்கன்னா உங்களுடைய அமார்டைசேஷன் ஷார்ட் வந்து ரீசைக்கிள் ஆகும். ரீசைக்கிள் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கம்மியாயிடும். ஸோ இதுக்காண்டி தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹோம் லோன் வந்து உங்களுக்கு ஈஸி தான். ஆரம்பத்தில் நீங்கள் போகிற ஒரு பார்ட் பேமெண்ட் கடைசி 6-7 வருஷத்தை கட் பண்ணுது, டெலிட் பண்ணுது. ஸோ சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பேமெண்ட் ஒரு நல்ல வழி. இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இஎம்ஐயை வந்து குறைக்கக்கூடாது. ஏன்னா சில ஆப்ஷன் வந்து இஎம்ஐ குறைப்பாங்க, அந்த ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. டெனரை மட்டும் குறைங்க. இதுக்கு ஏதாவது சார்ஜ் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக சில பேங்க்ஸில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதை பற்றி கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக அதை வந்து கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோனை வந்து சீக்கிரமே கட்டி முடிச்சிடலாம். ஸோ ஹோம் லோனை வந்து ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லேக்ஸ் கணக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் சேவ் பண்ணலாம். ஸோ இது போன்ற ஃபினான்ஷியல் டிப்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம லைஃப் இன்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.